21st செஞ்சுரியோட ஒரு முக்கியமான அண்ட் மஸ்ட் ஹேவ் ஸ்கில் ஃபார் எவ்ரி ஒன்னா அது கோடிங் தான். ஒரு பக்கம் நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கவும், இன்னொரு பக்கம் நம்மளோட கேரியரை அப்கிரேட் பண்ணிக்க ஒரு பவர்ஃபுல்லான டூல்னா தட் இஸ் கோடிங். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்ல எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம ஏனோ தானோன்னு கத்துக்கிட்டோம்னா then what is the use of learn to coding? So அந்த ஒரு கேப்பை இந்த வீடியோ ஃபில் பண்ணணும்னு நம்புறேன். பிகாஸ் இந்த வீடியோல ஐ வில் பி கோயிங் டு ப்ரொவைடிங் யூ வித் இன்ஃபர்மேஷன் லைக் கோடிங் எங்கெங்கெல்லாம் கத்துக்கலாம், எப்படி கத்துக்கலாம், அந்த கோடிங் கத்துக்க நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபுல் கைடன்ஸா 4 ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நான் தான் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கனாலோ ஆர் பாஸ்ட் அவுட் ஆயிட்டு ஜாப் தேடிட்டு இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். விச் இஸ் இப்போ ஐடி ஃபீல்டுல நிறைய லே ஆஃப்ஸ் வந்து நடக்குது. அண்ட் ஆல்சோ ஆன் கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பெல்லாம் பிளேஸ் ஆகுறது இல்ல. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ். ஐடி கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ற எல்லாருமே அன்ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க ஆர் ஸ்கில் கம்மியா இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸா வந்து இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட்லயும் கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஹையரிங் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். அப்படி என்னதான் ப்ரோ ஸ்கில்ஸ் தான் எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா கோடிங்கை தவிர்த்து கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கில்ஸை வந்து எதிர்பார்க்கறாங்க. சரி ப்ரோ, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் எப்படி ஃப்ரீயா எங்க கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குன்னே மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள்ல ஒர்க் பண்ண ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ செஷன் வந்து கண்டக்ட் பண்ணி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சொல்லி தர போறாங்க. சோ அந்த டெமோ செஷனுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ அதுல போயிட்டு உங்க பேர், உங்க வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் உங்க குவாலிஃபிகேஷன்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இப்பவே உங்க அப்ஸ்கில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 1, choose your purpose. Actually there are two types of coders. First வந்து software programmer, second type வந்து competitive programmer. So நீங்க எந்த பர்பஸ்க்காக கோடிங் பண்ண போறீங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. either நம்ம competitive programmer ஆகலாமா or software programmer ஆகலாமான்னு. First of all, competitive programming னா என்ன, எதுக்கு அதை பண்றாங்கன்னு பார்த்தோம்னா it is like an entrance test in top MNC companies like Google, Amazon, Microsoft, blah blah blah. And also சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இது ஒரு கிரிக்கெட், ஃபுட்பால் மாதிரியான ஒரு ஸ்போர்ட்டா கன்சிடர் பண்ணி நிறைய பேர் வந்து கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லையும் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். But the utmost goal of an competitive programming is to get placed on top MNC companies like Google, Amazon, Microsoft. இப்போ நம்ம அப்படியே சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் பக்கம் வந்தோம்னா here you will be developing different softwares using the language you learned. இப்போ ஜாவானா வெப் ஆப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவீங்க, இல்ல பைத்தான்னா டாஸ்க் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவீங்க. என்னதான் நீங்க காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணாலும் அட் லாஸ்ட் ஒரு டாப் MNC கம்பெனில you are going to work as a software developer. So the point is இப்போ நீங்க வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணீங்கன்னா you will be developing several problems and அந்த காம்படிஷன்லாம் ஜெயிச்சு ஒரு டயர் 1 கம்பெனில நீங்க வந்து பிளேஸ் ஆவீங்க. இல்ல நீங்க சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் வந்து சூஸ் பண்றீங்கன்னா you will be developing more softwares and ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் ஆயிட்டு ஒரு டயர் 2 கம்பெனில வேலை பார்த்து and then you will be working as a டயர் 1 சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சோ எந்த பர்பஸ்க்காக நீங்க கோடிங் பண்ண போறீங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, choose a language. இப்போ நீங்க காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வெச்சுப்போமே. இப்போ நான் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்காக எந்த லாங்குவேஜ் ப்ரோ கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா there is no barrier in it. நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் கத்துக்கலாம். மோஸ்டா இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ற லாங்குவேஜஸ் என்னன்னா C++, Java, Python. இது மூணு மட்டும் தான் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. You can also learn JavaScript, Ruby, etc. And இதே நீங்க சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா there are some barriers in it. லைக் எந்த மாதிரினா இப்போ நீங்க பைத்தான் சூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஃபார் AI, டேட்டா சயின்ஸ் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட். அண்ட் இதே ஜாவானா இட் இஸ் ஃபார் என்டர்பிரைஸ் லெவல் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் வெப் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அந்தந்த லாங்குவேஜோட பர்பஸை சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த ஃபீல்டுல போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணீங்கன்னா யூ ஷுட் லேர்ன் பைத்தான். ஸோ நீங்க பைத்தான் கத்துக்கணும்னா பி ஸ்ட்ராங் இன் இட்ஸ் fundamentals like syntax, control structures, object oriented programming, loops,
டேட்டா டைப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ நான் சொன்ன 5 விஷயம் பைத்தானுக்கு மட்டும் இல்லை, நீங்க எந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலும் இப்போ நான் சொன்ன 5 விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க அந்த லாங்குவேஜ்ல மாஸ்டர் ஆயிடலாம். ஸ்டெப் 3, பி ஸ்ட்ராங் இன் டிஎஸ்ஏ டாபிக்ஸ். Here DSA na data structures and algorithms. Either competitive or software, எந்த type of programming இருந்தாலும் சரி, DSA is very very important. Because நீங்க எந்த purposeக்கு code அடிச்சாலும் சரி, to write code in a efficient way, DSA will help a lot in that. சில பாப்புலரான DSA topics என்னன்னா stack, graph, queue, greedy algorithm, இந்த மாதிரி நிறைய DSA டாபிக்ஸ் இருக்கு. அண்ட் சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு சில DSA டாபிக்ஸ் மாறும். ஸோ நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி சில DSA டாபிக்ஸ் மாறுதா இல்லையான்றதை பார்த்து படிங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஸ்டெப் 4, do more projects or solve more problems. போர்ட்ஃபோலியோன்றது 2 டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங்க்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் பண்றீங்கன்னா நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். லைக் பேசிக் கால்குலேட்டர் ஆப், எக்ஸோ கேம், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மீடியட் லெவல் அண்ட் ஹார்ட் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோல அப்டேட் பண்ணும்போது தான் யூ வில் கெட் ஹையர் salary ஜாப் இன் Tier 2 கம்பெனிஸ் அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்ட். இதே காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வரும்போது நீங்க லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், கோட் செஃப், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி அந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸோட போர்ட்ஃபோலியோல 4 ஸ்டார் கோடர், 5 ஸ்டார் கோடர்ன்ற பேட்ச் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களா போயிட்டு கூகுள் ஆர் அமேசான்ல ஜாப் அப்ளை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. they will itself contact you to join their company. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்ல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ நீங்க உங்க கோடிங் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனே போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது குவைரினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. until then அடுத்த வீடியோல பார்க்கலாம்.